ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. நானும் என்று விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருந்து என்றென்றும் நம்மை காக்கிறார். சமாதானமாய் இருக்கிறோம். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 50 வசனங்கள் வரை. கர்த்தருடைய கோபம் எப்படிப்பட்டது? கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் அன்பு கூர்ந்து அவர்களோடு உடன்படிக்கையை செய்தார். 10 கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்தார். இன்றும் நமக்கும் கொடுத்திருக்கிறார். அப்படி கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கும் பொழுது அவர் தம்முடைய திருவிருந்து எனும் பரிசுத்த உடன்படிக்கையை இன்றைய காலத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி நாம் கர்த்தருடைய வசனங்களை படித்து கை கொண்டு திருவிருந்து எடுத்து நாம் பரிசுத்தமாய் கர்த்தருடைய ஜனங்களாய் வாழ வேண்டும். அப்படி செய்யாமல் இருக்கும் பொழுது கர்த்தருடைய கோபம் நம் மேல் வரும். கர்த்தருடைய கோபம் ஒரு மனிதன் மேல் வந்தால் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை தான் இந்த புலம்பல் புஸ்தகம் வெளிப்படுத்துகிறது. நாம் தவறு செய்வது, பாவம் செய்வது, கர்த்தருடைய வசனங்களை படிக்காமல் இருப்பது பாவம், அதை தெரிந்து கொண்டும் அதை கடைபிடிக்காமல் இருப்பதும் பாவம். இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும் போது கர்த்தருக்கு கோபம் வரும். அது நிமித்தம் இப்படிப்பட்ட துன்பங்கள் வரும் என்று இந்த புலம்பல் புஸ்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதை நாம் அவசியம் எல்லோரும் படித்து தெரிந்து கொள்ளும் பொழுது பல துன்பங்களில் இருந்து வராமல் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். வரும் முன்னே நம்மை காத்து கொள்ள முடியும். தவறு செய்வதற்கு முன்பே இதை நாம் படித்திருக்கும் பொழுது நாம் தவறு செய்யாமல், பாவம் செய்யாமல், கர்த்தரை கோபமூட்டாமல் இருந்தால் இப்படிப்பட்ட துன்பங்கள் நமக்கு வராமல் தப்பித்துக் கொள்ளலாம். ஒருவேளை நாம் தவறு செய்திருந்தாலும் அதை விட்டு மனம் திரும்புவதற்கு புலம்பல் புஸ்தகம் நமக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய கோபத்தை என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வரும். அது நல்லது. எரேமியா பாடின பாடலாக, புலம்பல் பாடலாக இந்த வேத பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீயோன் குமாரத்தி, எருசலேம் தேசம், இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் ஒரு பெண்ணாக உவமைப்படுத்தி உவமையாக கர்த்தர் நமக்கு புரியும்படி விளக்கமாக சொல்லுகிறார். ஒரு உவமையாக சொல்லப்பட்டு எரேமியா பாடின பாடல். இதை நாம் படிக்கும் போது சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் இஸ்ரவேலர்களின் நிலை என்ன என்பது. இது அந்த காலத்தில் நடந்தது என்றாலும் இந்த காலத்திலும் எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய வசனங்கள். பாவம் செய்த எல்லோருக்கும் இது தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இல்லை. கர்த்தர் தம்முடைய கோபத்தினால் சீயோன் குமாரத்தியை மந்தாரத்தினால் மூடினார். சீயோனை, இஸ்ரவேல் தேசத்தை, கர்த்தருடைய ஜனங்களை மந்தாரம் மூடிக்கொண்டது. மந்தாரம் என்றால் மழை வருவதற்கு முன்பாக வானம் முழுவதும் இருண்டிருக்கும். அந்த நிலைதான் மந்தாரம் என்று சொல்வது. அது போல கர்த்தருடைய ஜனங்கள் இருளால் மூடப்பட்டார்கள். கர்த்தர் தம்முடைய கோபத்தின் நாளில் அவர் கோபப்பட்டு தம்முடைய ஜனங்களை மகிமையை, இஸ்ரவேலின் மகிமையை, தம்முடைய பாத பீடம் அது, கர்த்தர் நிற்கிற இடம் அது, அதை அவர் தான் நினைத்து பார்க்காமல் தம்முடைய கோபத்தினால் அதை கீழே தள்ளி போட்டார். அவர்களுடைய நற்பெயர் அவர்களை விட்டு போயிற்று, மகிமை அவர்களை விட்டு விலகிற்று. மிகுந்த துன்பத்திற்கும் அவமானத்திற்கும் உள்ளானார்கள் இஸ்ரவேலர்கள். கர்த்தர் தப்ப விடாமல் யாக்கோபின் வாசஸ்தலங்களை எல்லாம் விழுங்கி விட்டாராம். கர்த்தர் வாசஸ்தலங்கள், அவர்கள் தங்கியிருக்கிற இடங்களை எல்லாம் விழுங்கி விட்டார். அப்படி என்றால் அழித்து போட்டார் என்று பொருள். இஸ்ரவேலர்கள் தங்கியிருந்த இடங்கள், இஸ்ரவேலரின் பாதுகாப்பை எல்லாம் அவர் இடித்து தரையோடு தரையாய் தள்ளி போட்டார். இஸ்ரவேல் தேசத்திற்கு பாதுகாப்பாக எதையெல்லாம் வைத்திருந்தாரோ கர்த்தர் அந்த பாதுகாப்பை எல்லாம் அழித்து போட்டு விட்டார். ராஜ்யத்தையும் அதன் பிரபுக்களையும் பரிசுத்த குலைச்சலாக்கினார். தீமைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். கர்த்தர் தம்முடைய உக்கிர கோபத்தினால் இஸ்ரவேலருடைய கொம்பை உடைத்து போட்டார். முழுவதும் அந்த அவர்களுடைய பாதுகாப்பு, மேன்மை, உயர்வு எல்லாவற்றையும் அந்த கொம்பை உடைத்து போட்டார். கர்த்தர் சத்துருவுக்கு முன்னாக நின்று இஸ்ரவேலுக்கு மிகுந்த துன்பத்தை, அக்கினியை அனுப்பி எரித்து போட்டார். இஸ்ரவேலரை அழித்து போட்டார். அக்கினியை போடுவது போல போட்டு துன்பத்தினால் அவர்களை நிரப்பி அழித்து போட்டார். அவர்கள் செய்த அக்கிரமங்கள், பாதகங்கள் மிக பெரியது. அந்த தொடர்ச்சியானது நீண்ட காலம் வந்தது. நிமித்தம் கர்த்தர் கோபப்பட்டு இப்படி செய்தார். பல முறை எச்சரித்தும் அவர்கள்
செவி கொடுக்காததினால் கேட்க மாட்டோம் என்று மனம் திரும்பவே வாய்ப்பில்லாத நிலையில் அவர்களை கர்த்தர் தண்டிக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு எதிரியை போல அவர்களை நோக்கி வில்லை நாணேற்றினார், அவர்களை எரித்து போட்டார். அவர்கள் கண்களுக்கு இன்பமாய் எதையெல்லாம் வைத்திருந்தார்களோ அதையெல்லாம் அழித்து போட்டார். கர்த்தர் எதிரியை போல ஆனார். இஸ்ரவேலுக்கு தகப்பனாய் இருந்தவர் எதிரியை போல ஆனார். இஸ்ரவேலின் வாசஸ்தலங்களை எல்லாம் விழுங்கி போட்டார். அரண்மனைகளை எல்லாம் விழுங்கி போட்டார். அதன் அரண்களை எல்லாம் அழித்து யூதாவுக்கு மிகுந்த துக்கிப்பையும் தவிப்பையும் உண்டாக்கினார். மிகுந்த துக்கத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாக்கினார். தோட்டத்தின் வேலியை போல் இருந்த கர்த்தர் தம்முடைய வேலியை அதையெல்லாம் பிடுங்கி எறிந்து விட்டார். இஸ்ரவேலுக்கு பாதுகாப்பாக வேலி அடைத்து வைத்திருந்தார், அதையெல்லாம் கர்த்தரே பிடுங்கி போட்டு விட்டார். சபை கூடி வருகிற இடங்களை எல்லாம் அழித்து போட்டார் கர்த்தர். மாத பிறப்புகளையும் ஓய்வு நாட்களையும் அந்த ஜனங்கள் இதயத்திலிருந்து மறக்க பண்ணிவிட்டார். தமது உக்கிரமான கோபத்தினால் ராஜாவையும் ஆசாரியர்களையும் புறக்கணித்து விட்டார். அவர்களை விட்டு விலகி விட்டார். கர்த்தர் தமது பலிபீடத்தை வெறுத்து விட்டார். தமது பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்து விட்டார். தம்முடைய ஆலயத்தை சத்துருக்களுக்கு ஒப்படைத்து விட்டார். அவர்கள் பண்டிகை நாட்களில் ஆரவாரம் பண்ணுவது போல ஆலயத்தில் வந்து ஆரவாரம் பண்ணினார்கள். அந்நியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது, ஆனால் கர்த்தர் அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டார். கர்த்தர் சீயோன் குமாரத்தின் அலங்கத்தை இடிக்க நினைத்தார், அதை அழிக்க நினைத்தார். நூலை போட்டார், அவர் கையை அடக்கிக் கொள்ளவில்லை, அவர் அழித்து கொண்டார். அரணிப்பையும் அலங்கத்தையும் புலம்ப செய்தார், எல்லாவற்றையும் அழித்து போட்டார். எருசலேமின் பாதுகாப்பு நீக்கப்பட்டது, தாழ்பால்கள் நீக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பாதுகாப்பு போய்விட்டது. கர்த்தர் அதை எடுத்து விட்டார். இஸ்ரவேலின் ராஜாவும் பிரபுக்களும் புறஜாதியார்களுக்குள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் வேதம் இல்லை, கர்த்தருடைய வசனம் அவர்களிடத்தில் இல்லை. இது மிகப்பெரிய இதுதான் எல்லாவற்றிற்கும் ஆதாரமான ஒரு பாவமாய் இருக்கிறது. அவர்களிடத்தில் வேதம் இல்லாத நிலை அவர்களுக்கு வரக்கூடாத தாழ்ந்த நிலை, அப்படிப்பட்ட நிலை வந்தது. வேதம் இருக்கும் போது அதை வாசிக்காமல் கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் இருந்தார்கள். இப்பொழுது வேதம் இல்லாத நிலை அவர்களுக்கு வந்துவிட்டது. இன்றும் அப்படித்தான் அநேகர் தங்கள் வீட்டில் வேதாகமத்தை வைத்திருந்தாலும் பெற்றிருந்தாலும் சுதந்திரமாய் படிக்க முடியும் என்றாலும் யாரும் வாசிப்பதில்லை. இன்று சில நாடுகளில் வேதம் தடை செய்யப்படுகிறது. அது போல வேதம் இல்லாத ஒரு துன்ப காலம் வருமானால் உபத்திரவ காலத்தில் இப்படியான காலம் வரும் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது வேதத்தை தேடி அலைவார்கள், ஆனால் வாசிக்க முடியாது. இப்பொழுது கைகளில் இருக்கிறது, வாசிக்க வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் பெரும்பாலும் அநேகர் வாசிப்பதில்லை. இது மிகப்பெரிய தவறாயிருக்கிறது. மனம் திருந்துவது நல்லது. மனம் திரும்பினால் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம், இல்லாவிட்டால் நம்மை நாமே அழித்துக் கொள்வது போகலாம். கர்த்தரிடத்திலிருந்து வரும் தீர்க்க தரிசனங்களும் எருசலேமுக்கு இல்லாமல் போனது. எருசலேம் நகரம் ஒரு பெண் தரையில் உட்கார்ந்து மண்ணை தன் தலையில் தூவி புழுதியை தூவி கொண்டு ரட்டுடுத்தி உட்கார்ந்திருப்பது போல அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை எருசலேமுக்கு வந்தது. எரேமியா சொல்லுகிறார், என் கண்ணீர் தாரையாய் ஒழுகுகிறது, என் கண்ணீர் தாரை தாரையாக ஓடுகிறது. குழந்தைகளும் சிறுவர்களும் வீதிகளில் மயங்கி விழுகிறார்கள். அவர்கள் தங்கள் தாய் மடியில் படுத்து தங்கள் ஜீவனை விடுகிறார்கள். அவர்கள் ஜீவனை விடும் பொழுது தானியமும் திராட்சரசமும் எங்கே என்று கேட்கிறார்கள். அப்படி என்றால் பசியினாலும் பட்டினியினால் அநேகர் செத்து விழுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலை வருகிறது. நல்ல ஆகாரம் இருந்து செழிப்பான காலங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கும் பொழுது அதை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளாமல் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் இப்படிப்பட்ட நிலை அவர்களுக்கு வந்தது. எருசலேமே, உன் காயம் சமுத்திரத்தை போல பெரிதாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை குணமாக்குகிறவர் யார்? உன் காயம் மிகவும் பெரியது, யார் குணமாக்குவார்? தீர்க்கதரிசிகள் பொய் சொல்லுகிறார்கள், அபத்தம் பேசுகிறார்கள். அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் எடுத்து காட்டி ஜனங்களை நல்வழியில் கண்டித்து வழி நடத்தாமல் அவர்கள் பொய்யாய் ஜனங்களுக்கு ஏதுவான தீர்க்க தரிசனங்களை பொய்யாய் சொல்லி
அவர்களிடத்தில் நற்பெயர் வாங்கி இவர்கள் உண்மையை மறந்து பொய்யானவர்களாய் மாறினார்கள். தீர்க்கதரிசிகளை தவறாய் மாறிய பொழுது இப்படிப்பட்ட நியாயத்திற்கு வருகிறது. ஜனங்களுக்கு நல்வார்த்தை இல்லை. வழிபோக்கர்கள் எருசலேமை பார்க்கிறவர்கள் எல்லாம் ஜனங்களில் உயர்ந்தவள், உலகின் மகிழ்ச்சியான நகரம் இதுவா, இப்படி ஆயிற்றே என்று அவமானமாய் கேவலமாய் பேசி போகிறார்கள். எருசலேமை பார்த்து செல்கிற வழிபோக்கர்கள். எதிரிகள் சந்தோஷம் அடைகிறார்கள். எருசலேமின் எதிரிகள், கர்த்தருடைய ஜனங்களின் எதிரிகள் கர்த்தருடைய ஜனங்களுக்கு வந்த அழிவை பார்த்து அவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள். கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருந்தார், இப்படி செய்ய போகிறேன் என்று தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். மனம் திரும்புங்கள் என்று வாய்ப்பை கொடுத்திருந்தார். ஆனாலும் ஜனங்கள் மனம் திரும்பாததினால் கர்த்தர் சொன்ன நியாய தீர்ப்பை நிறைவேற்றினார். அவர் நீதியாய் ஜனங்களை நியாயம் தீர்த்தார். கண் விழிகளுக்கு, எருசலேமே நீ கண் விழிகளுக்கு தூக்கத்தை வரவிடாதே, ஓய்ந்திராதே, விழித்திருந்து ஜெபம் பண்ணு என்று எரேமியா சொல்லுகிறார். ஓயாமல் ஜெபி, கர்த்தரை நோக்கி ஜெபி. உன் குழந்தைகளும் பிள்ளைகளும் தெருக்களில் மயங்கி விழுகிறார்கள். நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு, ஜெபம் பண்ணு. இப்படியே போனால் பெற்ற தாயே பிள்ளைகளை கொன்று தின்னும் நிலை ஏற்படும். ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் கொலை செய்யப்படுவார்கள். இப்படியாக நடக்காதபடிக்கு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண எருசலேமே என்று எரேமியா சொல்லுகிறார். இப்படியாக மிகப்பெரிய அழிவை எருசலேமுக்கு ஏற்படுத்தினீர். தீவுகளை வரவழைத்தீர். ஒருவனும் தப்பவில்லை. இந்த துன்பத்திலிருந்து ஒருவனும் தப்பவில்லை. எல்லோரும் சிதறடிக்கப்படுகிறார்கள். எல்லோரும் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். 3ஆம் அதிகாரம். எரேமியா சொல்லுகிறார், கர்த்தரின் கோபத்தை கண்டவன் சொல்லுவது. கர்த்தரின் கோபத்தை பார்த்தவர் எரேமியா. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தண்டித்த கோபத்தை பார்த்தவர். கர்த்தர் எருசலேமின் சதையை, எலும்பை நொறுக்கினார். அவை அழித்து போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்தார். ஜனங்கள் தாழ்த்தப்பட்டார்கள். எருசலேம் தாழ்த்தப்பட்டது. 21ஆம் வசனம். கர்த்தர் இப்படியாக எருசலேமை தாழ்த்தப்பட்டார் என்று எரேமியா அதை பற்றின விளக்கமாக சொல்லியிருக்கிறார். 22ஆம் வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபையே. இப்படியாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு, எருசலேம் நகரத்திற்கும் யூதா ஜனங்களுக்கும் தண்டித்தாலும் அவர்களை முற்றிலும் அழித்து விடாமல், அதாவது நோவாயாவின் காலத்தில் 8 பேரை தவிர மற்ற எல்லாவற்றையும் அழித்தார். அது போல அழித்து விடாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையே. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையே. ஆனாலும் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுக்கும் போதும் அவருடைய கிருபை விளங்குகிறது. அதிலும் அவர் கிருபையை காண்பிக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் முற்றிலுமாய் வெறுத்து விடவில்லை. எவ்வளவாய் உக்கிர கோபம் கொண்டு ஜனங்களை அழித்தாலும் ஒப்பு கொடுத்தாலும் அதிலும் கொஞ்சம் ஜனங்களை அவர்கள் மேல் கிருபை வைத்து இரக்கம் வைத்து மீட்டு காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை காலை தோறும் புதியதாய் இருக்கிறது. புதிய கிருபை தினந்தோறும் காலை தோறும் அவர் நம்மேல் கிருபையை தருகிறார். கர்த்தருடைய உண்மை பெரியதாய் இருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். என் மனம் என் கர்த்தர் என் பங்கு, அவர் என்னை காக்கிறவர், அவரே என் பங்கு, என் சொத்து என்று சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தரிடத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் ஒருபோதும் அடைந்து போவதில்லை. அவரையே நான் நம்பி இருப்பேன். தமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நாம் அவருக்கு பயந்து அவரை தேடி வாழ்ந்தால் அவருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நல்லவராயிருந்து நம்மை அரவணைத்து காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மிகவும் அவசியம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கிருபையை பற்றி பேசுகிறோம், இரக்கத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய கிருபை மிகவும் பெரியது. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவரை தேடி அவருடைய வார்த்தைக்கு காத்திருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு
அவர் நன்மையை அருளி செய்கிறார். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு, அப்படி என்றால் கர்த்தருடைய பாதுகாப்புக்கு நாம் காத்திருப்பது நல்லது. அவர் நம்மை பாதுகாத்து கண்மணி போல நம்மை வழி நடத்துகிறார். தன்னுடைய இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. இள வயதில் நம்முடைய நுகம் என்றால் மாட்டு வண்டியில் மாட்டின் மேல் வைப்பார்கள். அந்த வண்டியினுடைய உருளை ஒன்று இருக்கும், நுகம் என்று சொல்லுவோம். அதை கழுத்தின் மேல் வைத்து வண்டியை எடுத்து போக செய்வார்கள். இப்படி செய்யும் போது அந்த வண்டியினுடைய முழு பாரமும் அந்த நுகத்தின் வலிமையினால் அந்த மாட்டை அழுத்தும். அதாவது வேதனை தரக்கூடிய அந்த நுகம். அந்த நுகத்தை சுமக்கும் மாட்டினுடைய கழுத்தில் வடி இருக்கும். நுகம் என்பது பாரத்தை குறிக்கிறது, நம் பாடுகளை குறிக்கிறது. இந்த இடத்தில் மனிதன் தன் பாடுகளை இள வயதில் சுமப்பது நல்லது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தன் இளம் பிரயாயத்தில் தன்னுடைய நுகத்தை சுமப்பது நல்லது. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது அந்த ஆத்துமாவில் பாவ சுபாவங்கள் இருக்கும், துர்குணங்கள் இருக்கும். அதையெல்லாம் சுத்திகரிக்கும்படியாக கர்த்தர் துணியை துவைப்பது போல மனிதனை, ஆத்துமாவை துவைக்க நினைக்கிறார். அதற்காக கர்த்தர் பல பாடுகளை வாழ்க்கையில் அனுமதிப்பார். எல்லா மனிதருக்கும், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையான பரிசுத்தமான ஒவ்வொரு மனிதனுக்கும், கர்த்தருடைய நித்திய ஜீவனை பரலோகத்திற்கு போகக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் வரும். அந்த துன்பங்கள் தான் இங்கு நுகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நுகத்தை இள வயதில் சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. வயதான போது அல்ல, இளம் பிரயாயத்திலேயே அந்த துன்பத்தை சுமக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே அதை தன் மேல் வைத்தார் என்று அதை சுமந்து கொண்டு அவன் மௌனமாய் இருக்க கடவன். அந்த வலி வேதனைகளை சுமந்து கொண்டு கர்த்தரை தூஷிக்கவோ தவறாய் சொல்லவோ கூடாது. மௌனமாய் இருக்க வேண்டும். இந்த துன்பத்தை கர்த்தர் தான் எனக்கு கொடுத்திருக்கிறார், அதை நான் சுமப்பேன். கர்த்தர் அந்த துன்பத்தை என்னை விட்டு நீக்கும் வரைக்கும் அதை நான் தாங்கிக் கொள்வேன் என்று மனதால், முழு மனதோடு அதை ஏற்றுக்கொண்டு மௌனமாய் இருக்க வேண்டும், அமைதியாய் இருக்க வேண்டும். அந்த துன்பத்தை குறித்து பேசக்கூடாது. நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூணில் நுழைத்துவானாக. நம்பிக்கைக்கு இடம் இருக்கும் என்று அமைதியாய் இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு அமைதியாய் கர்த்தரிடத்தில் காத்திருக்க வேண்டும். தன்னை அடிக்கிறவனுக்கு கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. நம்மை யாராவது துன்பப்படுத்தினால் அவர்களை எதிர்க்காமல், துன்பப்படுத்தினாலும் துயரப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் கொடுமைப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாய் அந்த நிந்தையை சுமந்து அமைதியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை சிலுவையின் சுமக்கும் காலத்தில் ரோம போர் சேவகரால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துன்பப்படுத்தப்படும் பொழுது இதை நமக்கு செய்து காட்டினார். இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அதை செய்து நமக்கு காட்டியிருக்கிறார். இப்படி துன்ப காலத்தில் நாம் அவமானத்தையும் துக்கத்தையும் சுமக்கும் நேரத்தில் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட நிலை வரும். அதை தாண்டினால்தான் அவர்கள் பரிசுத்தவான்களாக, பெரிய ஊழியர்களாக வர முடியும். கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். அதனால் அதை புரிந்து கொண்டு முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு மனிதர்கள் வாழ வேண்டும், மௌனமாய் இருக்க வேண்டும். தன்னை கொடுமைப்படுத்துகிறவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து பேசாமல், எதிர்க்காமல் முழு மனதோடு தாங்கிக் கொண்டு அமைதியா இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த துயரங்கள் மனிதர்களால் வருவதல்ல, கர்த்தரை இதை நமக்கு கொடுக்கிறார். அதனால் தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு அமைதியா இருக்க வேண்டும். அவர்கள் கொடுமைப்படுத்தும் போது நம் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருக்க வேண்டும். துன்பத்தை ஏற்றுக்கொண்டு வேதனையோடு சுமந்திருக்க வேண்டும். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துன்பங்கள் வரலாம், வராமல் இருக்க அது நிச்சயம் வரும்தான். ஆனால் அது நிலைத்திருக்காது என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் என்றென்றைக்கும் நம்மை கைவிட மாட்டார். அவர் எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாப்பார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது பெரிய கிருபையின்படி நமக்கு இறங்குவார். அவருடைய கிருபையும் பெரியது. நமக்கு சஞ்சலத்தை அனுமதிக்கலாம், வேதனையும் அவமானங்களையும் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கலாம். ஆனாலும் அவருடைய கிருபை பெரியது. சீக்கிரமாய் மனமிறங்கி நம் வேதனைகளை நீக்கி போவார்.
கர்த்தர் மனப்பூர்வமாய் மனிதனை துன்பப்படுத்தி அ- அதை வேண்டும் என்று அவர் மனதால் செய்வதில்லை. நாம் செய்கிற தவறுகள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. நம்மை திருத்தும்படியாக, நம்மை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்தில் சேர்த்து கொள்ளும்படியாக, அதற்காக நம்மை சுத்திகரிப்பதற்காக மனம் விருப்பம் இல்லாமல் நம்மேல் அந்த அப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார். கர்த்தர் நமக்கு துன்பத்தை கொடுக்கும் போது அனுமதிக்கிறார். அவருக்கு தெரியாமல் எந்த துன்பமும் நமக்கு வராது. யோபு ஐயாவுக்கு சாத்தான் வந்து சோதித்தது போல நமக்கும் துன்பப்படுத்தும்படி பொல்லாதவன் வருவான். அது கர்த்தர் அனுமதிக்கிறார். அவர்தான் அனுமதிக்கிறார். ஆனால் அவர் அறியாமல் செய்வதல்ல, அவர் மனப்பூர்வமாய் செய்வதில்லை. நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக, நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, நம்மை காப்பாற்றி பரிசுத்த நிலைக்குள் உண்டாக்கும்படியாக கர்த்தர் அப்படி செய்கிறார். நமக்காக அந்த துன்பத்தை அனுமதிக்கிறார் வேதனையோடு. ஒரு மனிதன் கொடியவனாய் இருந்து, மிகவும் கெட்டவனாய் இருந்து, கொடுமைக்காரனாய் இருந்து தம்மிடத்தில் சிறைப்பட்டவர்களை நசுக்குகிறான். தன் அதிகாரத்திற்கு உட்பட்டு இருக்கும் பொழுது அவன் அவர்களை நசுக்கி துன்பப்படுத்துகிறான் என்று வைத்துக்கொள்வோம். உன்னதமானவரின் சமூகத்தில் மனுஷனுடைய நியாயத்தை புரட்டுகிறான், அநியாயமாய் அக்கிரமமாய் அவர்களை நடத்துகிறான் என்றாலும் அவனுடைய வழக்கிலே மாறுபாடு ஆக்குகிறான். வழக்கு விவாதம் என்று வரும் பொழுது தவறாய், அது நியாயம் இல்லாமல் அநியாயமாய் நடந்து கொண்டு கொடுமைப்படுத்துகிறான் என்றாலும் இப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் பார்க்காமல் இருப்பாரா? அவர் கண்களுக்கு மறைவாய் இவைகள் நடக்கிறதா? அதாவது பூமியில் மனிதர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார், வேறு கொடிய மனிதர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டாலும், அநியாயம் அக்கிரமம் எங்கு நடந்தாலும் அதையெல்லாம் கர்த்தர் பார்க்காமல் இருப்பதில்லை. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். கர்த்தர் கட்டளையிடாதிருக்கும் போது அந்த காரியம் செயல்படும் என்று சொல்லுகிறவன் யார்? கர்த்தர் சொல்லாத காரியம் எது நடக்கும்? எதுவும் நடக்காது என்றே பொருள். கர்த்தர் சொல்லாமல் காரியம் நடக்கும் என்று எவன் சொல்லுவான்? அப்படி சொல்லுகிறவன் முட்டாள். கர்த்தர் சொல்லுகிற எல்லா காரியமும் தான் நடக்கும். இந்த பூமியின் செயல்கள் கர்த்தரால் கவனிக்கப்பட்டு ஆளுகை செய்யப்பட்டு கட்டளையிடப்பட்டு நடக்கிறது. உன்னதமானவரிடத்தில் இருந்து, உயர்ந்தவரிடத்திலிருந்து, உன்னதங்களில் வாசமாயிருக்கிற நம்முடைய தேவனிடத்தில் இருந்து நன்மையும் தீமையும் புறப்படுகிறது இல்லையா என்று எரேமியா சொல்லுகிறார். அவரிடத்திலிருந்துதான் புறப்படுகிறது. நன்மையை தருகிறதும் அவர்தான். உன்னதத்திலிருந்துதான் கட்டளை பிறக்கிறது. அதை உணர்ந்து கொள்வோம். இந்த பூமியில் எது நடந்தாலும் கர்த்தரால் நடக்கிறது. உயிருள்ள மனிதன், சாதாரண சுவாசம் உள்ள மனித இனம் கர்த்தரை நோக்கி இது நடந்து விட்டது, அது நடந்து விட்டது, இது ஏன் நடக்கிறது என்று முறையிட்டு போட்டு திரிகிறது என்ன? ஏன் இப்படி புலம்புகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முறையிடுவதற்கு என்ன இருக்கிறது? அநியாயம் செய்தால், அக்கிரமம் செய்தால் அதற்குரிய தண்டனை வருகிறது. உலகில் இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள் வந்தாலும், தனி மனித வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தாலும் கர்த்தரை நோக்கி முறையிடுவது என்ன ஒரு செயல்? அது தவறு. எல்லாம் சரியாய் நடக்கிறது. எல்லாம் மிக துல்லியமாய் கணக்கிடப்பட்டு கர்த்தரால் கட்டளையிடப்பட்டு நடக்கிறது. கர்த்தர் அறியாமல் எதுவும் நடக்காது இந்த பூமியில் என்பதை புரிந்து கொள்வோம். முறையிட்டு தெரியக்கூடாது. நாம் நம் வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். மனிதன் செய்ய வேண்டியது ஒன்றுதான். நான் என்ன செய்கிறேன் என்று தன்னைத்தான் ஆராய வேண்டும். தன்னைத்தான் ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். அதுதான் முக்கியம். கர்த்தர் இந்த பூமியை படைத்தார். கர்த்தர் இந்த வானத்தை படைத்தார். நாம் வாழும் வாழ்க்கையை நமக்கு கொடுத்தார். நம்மையும் அவர்தான் படைத்தார். எப்படி வாழ வேண்டும் என்ற கட்டளையையும் சட்ட திட்டங்களையும் அவர் கொடுத்திருக்கிறார் வேதாகமத்தில். அதை படித்து நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் விருப்பத்தின்படி நாம் வாழ வேண்டியது நம்முடைய அவசியம். அது நம்முடைய கடமையா இருக்கிறது. கர்த்தர் செய்த உடன்படிக்கையும் அதுதான். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து வாழ வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் தயாரிக்கும் நம்முடைய பொருள்கள் எல்லாம் நம் சொல்லை கேட்டு செயல்படுகிறது. அதுபோல கர்த்தருடைய சிருஷ்டிப்பான நாம் கர்த்தருடைய சொல்லுக்கு இணங்கி நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்படி செய்வதே நல்லது. இப்படியாய் நாம் மனம் திரும்ப வேண்டும். நம் விருப்பப்படி நாம் வாழ்வதற்கு நம்மை நாமே படைத்துக் கொள்ளவில்லை. நம் விருப்பப்படி நாம் வாழ்வதற்கு நாம் வாழும் இந்த பூமியையோ, காற்று, தண்ணீர், ஆகாரம் எதையுமே நாம் சிருஷ்டிப்பதில்லை.
வானம் பூமி சகலமும் படைத்தவர் அவர்தான். நம்மை சுமந்திருக்கும் இந்த தரை இந்த பூமியை படைத்ததும் அவர்தான். நம்மை படைத்ததும் நம் உணர்வுகளை படைத்ததும் நம் சிந்தையை நம் மூளையை எல்லாவற்றையும் படைத்தது அவர்தான். அப்படி இருக்க அவருடைய சொல் கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியவர்களே நாம். அப்படி செய்யாத பட்சத்தில் நம்மை அழித்து போடும்படி கர்த்தர் பாதாளத்தில் அடைத்து விடுவார். அதனால் கர்த்தருக்கு மனம் திரும்பி கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகி நம் ஜீவனை நாம் காப்பாற்றிக் கொண்டு நித்திய ஜீவனை அடைவோம், கர்த்தரிடத்தில் சேருவோம். நாம் நம்முடைய கைகளை மட்டுமல்ல நம் இருதயத்தையும் கர்த்தரிடத்தில் ஏறெடுத்து அவருக்கு நேராக நம் இருதயத்தை திருப்புவோம், மனம் திரும்புவோம். நம் பாவத்தை விட்டு சுய இச்சைகளை விட்டு நம்மை நாமே ஆண்டு கொண்டு வாழ்கிற முட்டாள்தனமான வாழ்க்கையை விட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் சித்தத்தை அறிந்து அவர் விருப்பத்திற்கு கீழ்ப்படித்து அவருக்கு பிள்ளைகளாய் மாறுவோம். அதுவே நம் ஜீவனை நாம் காப்பாற்றிக் கொள்ளும் வழியாய் இருக்கிறது. இல்லை என்றால் அது அழிவுக்கு நேராய் போய்விடும். நாங்கள் கலகம் பண்ணி துரோகம் செய்தோம் கர்த்தாவே, அதனால் நீர் எங்களை மன்னிக்காதிருந்தீர் என்று எளிமையா ஜெபிக்கிறார். இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள், சுய இச்சையின்படி வாழ்ந்தார்கள். அவர்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்ததினால் இப்படிப்பட்ட பேரழிவு அவர்களுக்கு வந்தது. தேசம் அழிக்கப்பட்டது, சிறைபிடிக்கப்பட்டது, சிதறி போனது. தேவரீர் கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்ப விடாமல் பின்தொடர்ந்து கொன்றீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கோபம் வரும் நாளில் நாம் எங்கு சென்றும் தப்பிக்க முடியாது, யாராலும் நம்மை காப்பாற்ற முடியாது. நிச்சயம் அந்த தண்டனையை ஏற்று அழிந்துதான் போக வேண்டி வரும். அதனால் இன்றே மனம் திரும்பவும் வாய்ப்பு கிடைக்கும் போது கர்த்தருக்கு பின்பாக மனம் திரும்பி அவர் வழிகளில் சேருவோம். அதுவே நம்மை காப்பாற்றிக் கொள்ளும் ஞானமான வழியாய் இருக்கிறது. ஞானமற்றவர்களாய் அழிந்து போக தேவையில்லை. நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். எங்கள் மேல் கோபம் கொண்டு கர்த்தாவே, எங்கள் ஜெபம் உம்மிடத்தில் வந்து சேராத படிக்கு உம்முடைய மேகங்களால் உம்மை மூடிக்கொண்டீர் என்று எரேமியா சொல்கிறார். கர்த்தர் தம்மை மூடிக்கொண்டார். நம்முடைய ஜெபங்களை கேட்காத படிக்கு அவர் வார்த்தையை நாம் கேட்காமலே வாழ்ந்து முடித்தார். கர்த்தர் பல வாய்ப்புகளை தருவார் செவி கொடுக்கும்படியாக. அவர் சொல்வதை கேட்காமலேயே இருந்தார். அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்காதபடிக்கு அவர் தம்மை மறைத்துக் கொள்வார். நம் துன்ப காலத்தில் நாம் கூப்பிட்டாலும் அவர் நம் ஜெபத்தை கேட்க மாட்டார். எங்கள் எதிரிகள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாக தங்கள் வாயை திறந்தார்கள் கர்த்தாவே என்று எரேமியா ஜெபிக்கிறார். கர்த்தரிடத்தில் எருசலேமை காப்பாற்றும்படியாக. திகிலும் படுகுழியும் பாழ்கடிப்பும் சங்காரமும் எங்களுக்கு ஏற்பட்டது. திகில் பயம் பிடித்து கொண்டது. சங்காரம் என்றால் முற்றிலும் அழித்து போவது. அப்படிப்பட்ட பெரிய சங்காரம் வந்தது, பட்டயம் வந்தது, மிகுந்த பாடுகள் வந்தது, யுத்தம் வந்தது. எங்களை அழித்து போட்டே சுவாமி. கர்த்தாவே, பரலோகத்திலிருந்து எங்களை நோக்கி பாரும். என் கண்களில் நீர் ஓயாமல் சொரிந்து கொண்டிருக்கிறது. நான் அழுது கொண்டே இருக்கிறேன், கொஞ்சம் என்னை பாரும் என்று எரேமியா ஜெபிக்கிறார் கர்த்தரிடத்தில். என் ஜனத்தின் குமாரத்திகள் இஸ்ரேல் தேசத்தின் பெண்களை நிமித்தம் நான் அழுது கொண்டிருக்கிறேன். அவர்கள் படும் பாடுகளை நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன். மிகுந்த துன்பம் நேரிட்டது இஸ்ரவேலுக்கு. என் ஆத்துமாவுக்கு அது நோவுண்டாக்குகிறது. மனம் உடைந்து போகிறேன் என்று எரேமியா ஜெபிக்கிறார். இப்படியாக எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளது. அவர் பலமுறை எச்சரித்தும் பலமுறை தீர்க்க தரிசனங்களால் அவர்களுக்கு வெளிப்படுத்தியும் எத்தனை தீர்க்கதரிசிகளை தினந்தோறும் அனுப்பியும் அவர்கள் கேட்காமல் இருதயத்தை கடினப்படுத்தி தங்கள் இஷ்டம் போல வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எருசலேமில் இப்படிப்பட்ட நிகழ்வே இப்படிப்பட்ட பேர் அழிவுக்கு காரணமானது. சிறைப்பிடிக்கப்பட்டார்கள், எதிரிகளால் அழிக்கப்பட்டார்கள், நகரம் சுட்டெரிக்கப்பட்டது. எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு மிகுந்த துன்பத்தை அடைந்தார்கள். பெரும்பாலான ஜனங்கள் கொல்லப்பட்டார்கள். ஒரு சிலர் மாத்திரமே மீந்திருந்தார்கள். அவர்களும் சிறை கைதிகளாய் அந்நியரிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய கோபம் இப்படியாக அவர்களை நியாயம் தீர்த்தது. கர்த்தர் நல்லவர். அவர் தம்முடைய பரிசுத்தத்தின் நிமித்தம் தம் ஜனங்களை நியாயம் தீர்க்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம்.
கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. மாறினாதா.